அன்பான சகோதரர்களே, பெரியவர்களே, தாய்மார்களே, சகோதரிகளே, புத்தக அறிமுக நிகழ்வாகவும் வெளியீடு நிகழ்வாகவும் இந்த சந்தர்ப்பத்தை நாம் அமைத்துக்கொள்வோம். இந்த புத்தகத்தை எழுதிய அதனுடைய ஆசிரியர் நம்முடைய செல்வம் உமரி ஹஃபிதஹுல்லா, அல்லாஹ் அவருடைய கல்வியை, அவருடைய ஆற்றலை அல்லாஹ் அதில் பரக்கத் செய்வானாக. இந்த புத்தகத்தை பொறுத்தவரையில் அல் அஹாதீஸுல் முக்தஸரா என்கிற தலைப்பை கொடுத்து 100 ஹதீஸுகளை அவர் பதிவு செஞ்சிருக்கிறார். இந்த புத்தகத்தினுடைய சிறப்பு என்ன அப்படின்னு சொன்னால், இதை அவர் சாதாரணமான ஒரு பதிவாக பதிவு செய்து எல்லோருக்கும் கொடுத்த மாதிரி எனக்கும் பார்வையிடுவதற்கு ஒரு 6 மாதங்களுக்கு முன்னால், அதில் கூட குறைய இருக்கலாம், என்னிடத்தில் தந்து இதை கொஞ்சம் படித்து பாருங்கள், பிழைகள் இருந்தால் உங்களுடைய மல்ஹுதாத்துகளை சொல்லுங்கள் அப்படின்னு கொடுத்தார். நானும் ரொம்ப நாள் வச்சிருந்து தான் அதை ரொம்ப நாள் எடுத்துக்கொண்டேன். நிறைய அலுவல்கள் இருந்த காரணத்தால் அவர்படி தொல்லைங்கிறத விட என்னுடைய அலட்சியத்தை அவர் ஊக்கப்படுத்துகிறார். அது என்னன்னு சொல்லுங்களேன்னு. மாஷா அல்லாஹ், அவர் இவ்வளோ ஆர்வப்படுறாருங்கிறதுக்காக வேண்டி நானும் நேரம் ஒதுக்கி அதையெல்லாம் படித்து பார்த்தேன். முக்கியமாக நான் படிப்பதற்கு அதில் திருத்தம் செய்யணுன்னா அது ஒரு 5 வகையான விஷயங்களை கவனத்தில் வைத்து அந்த 5க்குள்ளே இது கட்டுப்படுதான்னு பார்த்தேன். ஒன்று ஹதீஸ சஹீஹா தஈஃபா. அடுத்தது அவர் போட்ட தலைப்புக்கு இந்த ஹதீஸுக்கு என்ன பொருத்தம் இருக்குது. இப்படி ஒரு 5 அம்சங்களை வச்சுட்டு தான் இந்த ஹதீஸுக்குள்ளே இதை படிக்க ஆரம்பித்தேன். அது எனக்கு கொஞ்சம் லேசாக முடிஞ்சிச்சு. முதல்ல ஹதீஸ் தரஜாத்துகளை பார்த்தேன். மாஷா அல்லாஹ் தபாரக்கல்லாஹ், எல்லாமே சஹீஹான ஹதீஸுகளாக பொறுக்கி எடுத்திருக்கிறார். அவருடைய திறமை, அவருடைய உழைப்பு. அடுத்ததாக அவர் போட்டிருக்கிற தலைப்புக்கும் இந்த ஹதீஸுக்கு என்ன தஅல்லுக் அதை பார்த்தோம். மாஷா அல்லாஹ் தபாரக்கல்லாஹ், அதுவும் பொருத்தமாக போட்டிருக்கார். முனாசபான ஒரு தலைப்பை தான் கொடுத்துருக்கிறார். அவர் என்ன மௌது போட்டிருக்கிறாரோ அதுக்கு கீழே அந்த ஹதீஸ். அடுத்ததாக பிழை திருத்தம். பெரிய அளவில் பிழை திருத்தத்துக்கு அந்த மொழி வளம் பொருந்தியவன் அல்லனா, இருந்தாலும் ஹதீஸை சரியாக கருத்து செதவு இல்லாமல் இருக்கிறதா, அது ரொம்ப முக்கியம்ல. வார்த்தை, நடை, அலங்காரம் அப்படிங்கிறதெல்லாம் பார்க்குற அளவுக்கு உண்டான மொழியில் பெரிய தேர்ச்சி பெற்றவன் இல்லை நான். ஆனால் அந்த ஹதீஸுக்குண்டான சரியான பொருளா இல்லையா அதை ஓரளவு நம்ம பார்த்து கொள்ள முடியும். அது சரியாக இருக்கான்னு பார்த்தோம். மாஷா அல்லாஹ், அதுவும் தபாரக்கல்லாஹ் ரொம்ப நேர்த்தியாக அமைத்திருந்தார். அடுத்தது இது ஹதீஸில் நம்ம பயனுள்ளது பயனற்றதுன்னு சொல்கிறதுக்கு இல்லை. ஆனால் இது அத்தியாவசியமாக எல்லா பிள்ளைகளுக்கும் எல்லாரும் படிக்கிற மாதிரியான ஹதீஸா, அல்லது சில ஹதீஸுகள் இருக்கும் அது ஆய்வுக்கான ஹதீஸாக இருக்கும். அந்த ஆய்வுக்கான ஹதீஸை ஆய்வோடு பார்க்கும்போது அந்த ஹதீஸில் உள்ள மஃபூஹும், அதில் உள்ள மசாயில்களும், அதில் உள்ள மன்ஹஜுகளும் நமக்கு கிடைக்கும். ஆனால் இது ஒரு மனிதனுக்கு இப்ரத்தாக இருக்கிற பாடமும் படிப்பினையும் சொல்லுகிற மாதிரியான ஹதீஸாக இருக்குதா, அல்லது இதை அதை மாதிரியான ஹதீஸை போடுங்க, இதை வேணால் தூக்கிட்டு வேறு ஹதீஸை போடுங்க அப்படின்னு சொல்கிற மாதிரி அப்படின்னு ஒரு தலைப்பு வச்சு அதுக்குள்ளே பார்த்து அதுக்குள்ளேயும் செட் ஆகிடுச்சு. மாஷா அல்லாஹ். எனவே அது ரொம்ப சிறப்பாக இருந்துச்சு. இதை நான் பார்த்துட்டு கூட அவர்கிட்ட சொல்லவே இல்லை, அமைதியாகவே இருந்துட்டேன். அப்பவும் விடையில் அவர் அது படிச்சிட்டிங்களா, அதுக்கு ஏதாவது உங்களுடைய கருத்தை எழுதி கொடுங்களேன்னு. அதுக்கு ஒரு கருத்தை எழுதி அனுப்பினேன். நேற்று தான் பார்த்தேன் அதை, அவருக்கு அனுப்புனதை நேற்று தான் பார்க்குறேன் இந்த புத்தகத்தை பார்த்த பிறகு.
அது கிடச்சிச்சின்னு நினைக்கிறேன் உங்களுக்கு. ஆமாம். அப்புறம் என்னுடைய கருத்தை இருக்கணும். ஒரு இளம் மௌலவி இவ்வளவு எனக்கு தெரிய ஒரு மொழியில் இன்னொரு மொழிக்கு மொழிபெயர்ப்பாங்க. இவர் பார்த்திங்கன்னா அரபி, உருது, தமிழ், ஆங்கிலம் ஆகிய மொழிகளில் மொழிபெயர்த்திருக்கிறார். எனக்கு ஆங்கிலத்தில் பெரிய நாலேஜில் அது உள்ளே போய் பார்க்குறதுக்கு, அரபி தமிழ் ரெண்டையும் பார்த்தோம். மாஷா அல்லாஹ் தபாரக்கல்லா. எனவே இந்த புத்தகம் மிகவும் முக்கியமான நம்முடைய பிள்ளைகள், சின்ன பிள்ளைகளுக்கு கொடுக்கலாம். ஹதீஸனுடைய செய்வார். ஆனால் இந்த மனுஷன் எல்லாமே அவரே செஞ்சிருக்கிறார். அது இன்னும் பெரிய அதிசயமாக ஆச்சரியமாகவும் இருந்தது. அவர் அங்கே கொடுத்துருக்கிறார். இதை வெளியிடுறதுக்கு முயற்சி செஞ்சது, தட்டச்சு செஞ்சது, மதிப்புரை, அதே மாதிரி எல்லாமே அவரே பண்ணியிருக்கிறார். மாஷா அல்லாஹ் தபாரக்கல்லா. அப்படிப்பட்ட ஒரு மில்கியத்தை அல்லாஹ் அவருக்கு கொடுத்துருக்குறான். அவருக்கு அப்படியான ஆற்றலை கொடுத்துரு. அதில் பரக்கத்து செய்யறதுக்கு நம்ம எல்லாம் துவா செய்வோம். குறிப்பாக அவர் உங்கள் பகுதியை சார்ந்தவராக இருக்கிறனால உங்களுக்கு அல்லாஹ் கொடுத்த ஹிபத்தும் மினல்லாஹ் கிஃப்ட். அவர் உங்களுக்கு அவரை வைத்து நிறைய வேலைகளை வாங்கலாம். அவர் இளைஞர், இன்னும் அவருடைய திறமையை வளர்த்து கொள்வதற்கு அவருக்கு வயது இருக்கிறது. இன்னும் படிச்சுட்டே இருக்கிறார். மாஷா அல்லாஹ் தாலிம். இன்னும் அவர் அதில் பெரிய ஆர்வமாக இருக்கிறார். நீங்கள் ஊக்கப்படுத்துங்க. இந்த மாதிரி புத்தகங்களை அவருக்கு வாங்கி ஊக்கப்படுத்தி இவரே வெளியிட போகிறார். இது அவங்களுடைய பதிப்பகம், அவங்களுடைய சொந்த பதிப்பகத்திலிருந்து முதல் வெளியீடாக வெளியிடப்படுகிறது. இப்படியான பல சிறப்பு அம்சங்கள் இருக்கிறது. இந்த மாதிரி இளம் மௌலவிகள் உருவாகணும். அவர் ஷேக்காக மிகப்பெரிய அறிஞராக உருவாவதற்கு நம்முடைய துவாக்கள் கண்டிப்பாக தேவைப்படுகிறது. இந்த புத்தகத்தின் மூலமாக இன்னும் பல வெளியீடுகள் அவருக்கு இப்போ ஒரு வித்தியாசமான திறமை இருக்குது. இன்னும் சொல்லப்போனால் பல மொழிகளில் திறமை இருக்குது. நிறைய பேர் பாருங்கள், ஷேக்காக இருப்பாங்க, நல்லா பேசுவாங்க, ஆனால் எழுத்து ஓடாது. சில நேரங்களில் சில பேருக்கு நல்ல எழுத்து ஓடும், ஆனால் பேச வராது. அதே போல் சில பேர் இருப்பாங்க, தர்சு நல்லா எடுப்பாங்க, பயான் சொதப்பலாக இருக்கும். சில பேர் இருப்பாங்க, பயான் நல்லா போகும், தர்சில் ஒன்றும் இருக்காது, ஒன்றுமே அவருக்கு பெரிய அளவில் தாலுக்கு இருக்காது கிதாபோட. ஆனால் எனக்கு தெரிய நம்ம செல்வம் உமரிக்கிட்ட எல்லா திறமையும் இப்பொழுது அவர்கிட்ட வளர்ந்து வருகிறது. எழுத்து திறமை இருக்கிறதுனால பேசுகிறார். மாஷா அல்லாஹ் தமிழில் பேசுகிறார், உருதுல பேசுகிறார். அதே போல் எழுத்தை நல்ல முறையில் எழுத்தும் அவருக்கு இருக்கிறது. அந்த எழுத்தாளராக இருக்கிறவங்களாம் பேச்சாளராக இருக்க மாட்டாங்க, பேச்சாளராக இருக்கிறவங்க எழுத்தாளராக இருக்க மாட்டாங்க. முஹால், அதுக்கு இதுக்கு முஹால். சில பேருக்கு இல்லா இன்ஷா அல்லாஹ், சில பேருக்கு மட்டும் அல்லாஹ் கொடுத்துருப்பான். எனக்கு தெரிய இவருக்கு அல்லாஹ் அந்த திறமையை கொடுத்துருக்கிறான். எழுதுகிறார், பேசுகிறார், அவரே தட்டச்சு செய்கிறார், அவரே எல்லாமே அவரே செய்கிறார். மாஷா அல்லாஹ் அந்த ஆற்றல் அல்லாஹ் கொடுத்துருக்கோம். அதுக்கு பரக்கத்தில் செய்வதற்கு நம்ம எல்லாம் துவா செய்வோம். அவருக்கும் அல்லாஹ் இதன் மூலமாக இஹ்லாஸை கொடுக்கணும். முதல்ல பெரிய விஷயம் இஹ்லாஸ். இஹ்லாஸுக்கு தான் பெரிய வெற்றி. அல்லாஹ் அதில் இஹ்லாஸ் கொடுக்கணும். அவரை முன்னணியில் வச்சு நம்ம அவரை புகழ்கிறது, அவருக்கு அதில் இஹ்லாஸ் போயிடக்கூடாது, ரியா வந்துடக்கூடாது. அதுக்காக வேண்டியும் அல்லாஹ்ட்ட நம்ம பாதுகாப்பு தேடிக்கொள்வோம். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அவருடைய இந்த முயற்சிக்கு அல்லாஹ் ஜுஹுதுக்கு நல்ல ஒரு கூலி அல்லாஹ் துனியாவிலும் ஆகிரத்திலும் கொடுப்பானாக. இது மாதிரியான நிறைய புத்தகங்களை இந்த சமூகத்துக்கு வெளியிடுவதற்கு அவருக்கு அல்லாஹ் அந்த திறமையும் ஆற்றலையும் கொடுப்பானாக. அதற்கான இல்மை அல்லாஹ் அவருக்கு கொடுப்பானாக. அவருடைய நேரத்தில் அல்லாஹ் பரக்கத்து செய்வானாக. அவருடைய பெற்றோர்களுக்கு அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் உன்னதமான வாழ்க்கையை சதகத்துன் ஜாரி, அதை ஒரு தலைப்புலேயே பேசினார். வலதுன் சாலிஹுன் யதுஉ லஹு அப்படின்ட்டு அதை அழுத்தமாக சொன்னார். அப்போ அப்படிப்பட்ட அந்த பெற்றோர்களுக்கு இதனுடைய கூலியை அல்லாஹ் கொடுப்பானாக. எல்லா மக்களுக்கும் அவர் மூலமாக அல்லாஹ் பயனடைய செய்வானாக. அவரும் தன் வாழ்க்கையில் எதையெல்லாம் சொல்கிறாரோ அதை செயல்படுத்தக்கூடிய ஆற்றலையும் அல்லாஹ் கொடுப்பானாக. அவருக்கு நிறைய பரக்கத்தை அல்லாஹ் துனியவியான பரக்கத்தையும் உஹரவியான பரக்கத்தையும் அல்லாஹ் வழங்க வேண்டும் என்று அல்லாஹ்விடத்தில் துவா செய்து இந்த புத்தகத்தை நாம் வெளியிடுவோம். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் கபூல் செய்வானாக.
பாரக்கல்லாஹு ஃபீக்கும் வ அஸ்அதல்லாஹு அவ்காத்தக்கும். தஃபத்தல் யார் என்ன மற்றது அப்படியா? சரி. இந்த முதல் நூல் அப்துல் மஜீத் மலிக் அவர்கள் செல்வங்களுக்கு கையில் கொடுத்து வெளியிடுகிறார்கள் இன்ஷா அல்லாஹ். இதுக்கு அடுத்தபடியாக சகோதரர் அப்துல் வஹாப் அவர்களுக்கும் இதை வெளியிடுகிறார்கள். அடுத்தபடியாக அவருடைய தகப்பனார் ஷேக் இஸ்மாயில் அவர்களை மேடை கழிக்கின்றேன். இந்த புக்கு இன்னும் பிரிண்டிங் முழுமையாக ஆகலை. இன்ஷா அல்லாஹ் நம்ம ஜமாத்தில் ஆனீங்கன்னா கிடைக்கும். பிற்காலத்தில் இன்னும் லைப்ரரியில் இங்கேயும் இந்த பிரிண்ட் வைக்கவில்லை இன்ஷா அல்லாஹ். இதுக்கு அடுத்தபடியாக இந்த ஜமாத்துடைய ஆக்டிவிட்டீஸ் வீடியோ கிளிப்பிங்கோடும் இறுதிக்கட்டமாக ஷேக் பேசுவார்கள்.